ஸோ ஹே கைஸ், ஸோ இந்த ரீடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் இந்த ஏப்ரல் மந்த் ப்ரெடிக்ஷன்ஸை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நான் ஃபயர் எலிமெண்ட்டை மட்டும் நான் கவர் அப் பண்ணுறேன். ஸோ ஃபார் த ஏரிஸ், லியோ அண்ட் சாஜிட்டேரியஸ். ஸோ நீங்கள் வந்து ஃபயர் எலிமெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த ஏப்ரல் மந்த் எப்படி போகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ கேசஸ்லாம் வந்து பார்க்குறப்ப லைக் ஃபார் த ஃபயர் எலிமெண்ட் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு மிக்ஸ்டாக இருக்க மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே லைக் நீங்கள் உங்களோட ஷேடோ சைட்ஸில் கொஞ்சம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஷேடோ சைட்ஸ் இந்த சென்ஸ் வந்து நான் பார்க்கும்போது எந்த சில விஷயத்துல நீங்க வந்து பயப்படுறீங்களோ அந்த பயத்துல நீங்க கொஞ்சம் வந்து ஒர்க் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க உங்களோட பயத்தை நீங்க வந்து அந்த விஷயத்துல நீங்க வந்து ஹேண்டில் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னாலே இந்த மந்த் உங்களுக்கு நிறைய விஷயத்துல உங்களுக்கு வந்து பாசிட்டிவான ஒரு சில விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுக்கும். நிறைய ஒரு சில சேலஞ்சிங்கான ஒரு டைம் பீரியட் மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது ஃபார் த ஃபயர் எலிமெண்ட். அண்ட் இதை வந்து நீங்க தைரியமாகவும் நீங்க வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க. சில நேரத்துல நீங்க வந்து எமோஷனலா நீங்க வந்துட்டு இல்ல என்னால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி மட்டும் நீங்க திங்க் பண்ணிடாதீங்க. உங்களால எல்லாமே செய்ய முடியும். நீங்க எந்த ஒரு சில முயற்சி நீங்க எடுத்தீங்க அப்படின்னாலுமே அது உங்களுக்கு கண்டிப்பா உங்களோட இலக்கை அடையிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்க வந்து சம் கேசஸ்ல பார்க்கும்போது சில நேரத்துல எமோஷனல் ஆயிட்டு நீங்க பிரேக் டவுன் ஆகலாம். அதை நீங்க வந்து பண்ணாதீங்க. அதை நீங்க தவிர்த்துக்கோங்க. These are things I can see for the fire element for this April month.